Hello everyone, welcome to GG Max Tamil. This is GG. இந்த வீடியோ சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.2 உடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாவே ஃபார்முலா பேஸ்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாவான் பயன்பட வேணாம். இதுல ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கில்லாடி. சோ ஈஸியா ஃபார்முலாஸை செட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு 7 செட் கிரியேட் பண்ணிருக்கேன். செட்டே 7 அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்க வேணாம். சோ ஈஸியா பேஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி டு த எண்ட் 7th செட் வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இது ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. சோ அங்க இருந்து நான் கொண்டு வரேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.2ல இருக்கிற 15 சம்ஸ் இருக்கு. 15 சம்ஸ்லயுமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது யூஸ் ஆகுது. அந்த யூஸ் ஆகுது மட்டும் தான் நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸும் இருக்கு. அதெல்லாம் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டு சம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸை நான் இதுல இன்வால்வ் பண்ணிருக்கேன், which is most important. So sin theta is equal to already தெரிஞ்சாலும் இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போயிருங்க. So sin theta உடைய ரெசிப்ரோகேட் 1 by cosecant theta, cos theta உடைய ரெசிப்ரோகேட் 1 by secant theta, tan theta உடைய ரெசிப்ரோகேட் 1 by cot theta. So இது வந்து நான் சொல்ற ஃபர்ஸ்ட் செட். So இந்த ஃபர்ஸ்ட் செட்டோட கண்டினியூவேஷன் இங்க இருக்கு பாருங்க. fourth one என்னது fourth one? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட். இது ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி 4th 5th 6thமே வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. That is sin square theta is equal plus cos square theta is equal to 1. So இதுல இருந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். sin theta மட்டும் வச்சிட்டீங்கன்னா which is equal to இத இந்த சைடு கொண்டு போகும்போது 1 minus cos square theta. அதுக்கு அப்புறம் cos square theta மட்டும் கேக்குறாங்கன்னா இத அந்த சைடு கொண்டு போகும்போது 1 minus sin square theta. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன? 5th one. So first வந்து sin square plus cos square is equal to 1ங்கிறது மொத்தம் 6 ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அத சுத்தியே தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. So சைனும் காசும் ஒரு செட் இஸ் ஈக்குவல் டு 1. ஆனா மீதி ரெண்டுமே வந்து உங்களுக்கு 1ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு மட்டும் தான் 1ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வரும். மீதி எல்லாம் பாருங்க, மீதி ரெண்டே என்னன்னா 1 plus tan square theta, t for time னு வச்சுக்கோங்க. டயத்தை நம்ம நம்பரை வச்சு தான் சொல்ல முடியும். அதனால லெஃப்ட் சைடு இப்படி இருக்கு ஒரு ட்ரிக்கா. அப்ப டயத்தை நம்பரை வச்சு சொல்றோம்னா எதை சொல்லுவோம்னா செகண்ட்ஸ்ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு போயிருது. ஓகேவா? சோ அப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகம் வச்சுட்டாலே மீதி ரெண்டை எழுதிடலாம். அப்ப இதுல இருந்து 1 is equal to என்ன வரும்? ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி எனக்கு secant square theta இருக்கு. இப்ப இந்த tan square அந்த சைடு கொண்டு போகும்போது secant square theta minus tan square theta is equal to 1 ன்னு வரும். இல்ல நான் இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் இதை விட அப்படின்னா நீங்க இது வழியாவே நீங்க போங்க. அடுத்தது tan square theta மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா ரிமைனிங் secant square theta minus 1 அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருந்தேன், அதுக்கு அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குன்னா காட்டும் கொசிக்கனும். அப்ப இந்த இடத்துல 1 plus cot square theta is equal to cosecant square theta அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ காட்னா தூங்குறது, ஒரு ஆள் தான் தூங்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரு சைடு இருப்பாங்க. காட்ல ஒரு ஆள் தான் தூங்க முடியும். 1 plus cot square theta is equal to cosecant square theta அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் அந்த cosecant மட்டும் தான் இருக்கு. அதனால அப்ப இங்க 1 வச்சு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? cosecant square theta ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இது மைனஸ் அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் ஆ மாதிரி இருக்கா? இது ஒண்ணு. இன்னொன்னு cot square theta நான் எப்படி கிரியேட் பண்ணலாம்? அதே cosecant square theta minus 1 அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்துரும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இல்லனா ரிப்பீட் போட்டுக்கோங்க. அண்ட் இது போக பேஸ் நமக்கு ரொம்ப பேஸ் என்ன கிளாஸ் 10th டிகிரி படிச்சிருப்போம் இல்லையா? 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி அதோட வேல்யூ சைனுக்கு sin 0 டிகிரினா அப்ப இந்த டிகிரி டேபிள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிகிரி ரேடியன் டேபிள் 12th 11thலயே வந்துருச்சு. அந்த 11th ஒட்டி 12thல வந்து டிகிரி ரேடியன் டேபிள் 30 டிகிரினா π/6 ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா டிகிரிஸ்க்குமே π வேல்யூஸ் இருக்கு. சோ டிகிரி ரேடியன் டேபிள் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த 12thல நீங்க படிச்சிருப்பீங்க நெகட்டிவ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலான்னு சொல்லி, அது முக்கியம். அதுக்கப்புறம் இது என்ன ASTC, என்ன பஸ் மாதிரி இருக்கு, பஸ்ல சொல்லுவாங்கல்ல SCTC. நம்ம ASTCனா ஆல் சில்வர் டீ கப்ஸ். எனக்கு பிடிச்சது வந்து ஆல்வேஸ் ஸ்டடி தென் செலிப்ரேட். சோ இது வந்து ASTC ன்னு சொல்லி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸா கொடுத்திருக்கேன். சாப்டர் 2 உடைய பிளேலிஸ்ட்ல போங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் ஆன் பண்றேன். பிளேலிஸ்ட்லயே நான் ஆட் ஆன் பண்றேன். அதிலே இருக்கும். நீங்க இதெல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணிருங்க. ஏன்னா இது எக்ஸசைஸ் 2.1க்கு முக்கியமானது. எக்ஸசைஸ் 2.1க்கு முக்கியமானது. சோ கூடவே 2.2க்கும் இது வருது. ஓகேங்களா? வேற வழியில நம்ம இந்த சாப்டர் கிராக் பண்ணா இதை வந்து நம்ம தரவா தெரிஞ்சிருக்கணும். சோ இது செட் 1 கிளியர் நினைக்கிறேன். செட் 2 போயிடலாம். சோ 7 செட்ஸ் சொல்லிருந்தேன். இது செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चन. சோ செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चंसல மொத்தம் 6 இருக்குது. சோ என்னன்னா sin 2 θ இதோருக்கா sin 2 θ sin 3 θ cos 3 θ tan 3 θ. அகைன் சொல்றேன் sin 2 θ sin 3 θ ரெண்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் cos 3 θ சைனுக்கு அப்புறம் cos 3 θ அதுக்கு அப்புறம் tan 3 θ இந்த மூணுத்துக்கு தான் இருக்குது. சரிங்களா? சோ sin 2 θ is equal to என்னன்னா இது நீங்க 11thல படிச்சிருப்பீங்க. இது 11thல படிச்சிருப்பீங்க. ரீகால் பண்ணிக்கோங்க. sin 2 θ is equal to 2 sin θ cos θ. படிக்காட்டியும் பிரச்சனை இல்ல, இங்க படிச்சிருவோம். sin இது வந்து ரிப்பீட்டட் பா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. sin 2 θ is equal to 2 sin θ. இந்த 2 முன்னாடி தூக்கி போட்டுறீங்கன்னா சைனோட சேர்த்து காசு வந்துரும். sin 2 θல ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த 2 தூக்கி நான் முன்னாடி போட்டேனா sin வந்துரும். கூடவே சேர்த்து காசு வந்துரும். சோ மல்டிப்ளை இது டாட்னா மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் 2 sin θ cos θ. சோ அடுத்து sin 2 θனா 2 sin θ cos θ. sin θ அப்படினு கேட்டா 2 into sin அதே தான் θக்கு பதிலா θ/2 போடணும். ஏனா இந்த இடத்துல 2 இங்க இல்ல, அதனால இங்க சேர்க்கணும். ஓகேவா? θ/2 θ/2. அப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா ரெண்டு இது படிச்சுக்கோங்க. ஒன்னு என்னன்னா 1 minus cos 2 θ. பாத்துக்கோங்க 1 minus cos 2 θ இங்க 1 plus cos 2 θ. 1 minus cos 2 θ அப்படிங்கிறது 2 sin square θ. என்ன டிஃபரன்ஸ்? இது எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? இங்க ஆல்ரெடி காசு வந்துருச்சு. அப்ப நான் திருப்பி இங்க காசு போட மாட்டேன். ஆனா அந்த காசு பதிலாவே சைனை வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டுறேன்.
2 அதேதான். சோ எனக்கு sin 2 cos 2 வந்தாலே என்ன வந்துடணும், எனக்கு முன்னாடி 2ங்கிறது வந்துடணும், 2 வந்துடணும். வெறும் sin 2 தீட்டாவா இருந்தா 2 sin θ cos θ கூடவே ஒருத்தன் வரான். இங்க 1 - cos 2 தீட்டானா 2 sin ஸ்கொயர் தீட்டா. cos வர மாட்டா, ஆல்ரெடி இங்க cos வந்துட்டனால cos வராம sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப 1 - cos θ வரது என்னது 2 sin ஸ்கொயர் θ by 2. தீட்டாக்கு பதிலா θ by 2 மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பிளஸ். சோ பிளஸ் ன்னு வந்துட்டா, மைனஸ் வந்தாதான் எனக்கு sin. பிளஸ் ன்னு வந்தா அவனே வந்துரும், காசே வந்துரும், ஆனா ஸ்கொயர் ரெண்டு தடவை வரும். அப்ப ஸ்கொயர் 2 cos ஸ்கொயர் θ. அப்ப இதே மாதிரி 1 - cos θ என்ன வரும், 1 - cos θ by 2. ஓகேவா? கிளியர்? இல்லாட்டி ரிப்பீட் மோட்ல போட்டு மட்டும் கேட்டுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் 4 5 6 போயிடுவோம். ஃபோர்த் ஒன் sin 3 θ. இப்ப 2 பார்த்தோம், அடுத்து sin 3 θ. இந்த இடத்துல பாருங்க 3 வந்துட்டனால 3 + 1 என்ன 4. அப்ப 3 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு. ஓகேவா? 3 4. அப்ப 3 sin θ minus 4 sin cube θ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 3 sin θ கொஞ்சம் சிக்கல் தான், இதை நீங்க திருப்பி எழுதி பார்க்கணும். அப்பனா தான் நம்ம டெஸ்ட்ல ஸ்பீட் எழுதும்போது மேல கியூப மறந்துடுவோம், அப்ப கீழ இருக்கிற கால்குலேஷன் பூரா தப்பா போயிடும். sin 3 θ = 3 sin θ minus 4. சோ sin 3 வந்துட்டா 3ம் 4ம் வரும், 4க்கு மேல கியூப் வரும். ஓகேவா? ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் sin, ஆனா மைனஸ் சிம்பல். சோ 3 sin θ minus 4 sin cube θ. அடுத்தது cos 3 θ. cos 3 θனா ரிவர்ஸ் போடுங்க. என்ன ரிவர்ஸ்? 4 முன்னாடி 3 அப்புறம். சைனுக்கு ஆர்டர் அசெண்டிங்கா போகணும், காசுக்கு டிசெண்டிங்கா போகணும். சோ 4 cos cube அதேதான், ஆனா இங்க காஸ் இருக்கனால காசு மைனஸ் சிம்பல் மாறல. அடுத்தது இந்த 3 இப்படி ஆப்போசிட்ல வந்துரும். ஓகேவா? ஆனா காஸ் இந்த இடத்துல cos 3 θ sin 3 θனா என்னது 3 sin θ minus 4 sin cube θ. cos 3 θனா 4 cos cube θ minus 3 sin θ. ஓகேவா? மாத்தி சொல்லிட்டேன், 3 cos θ. அடுத்தது tan 3 θ is equal to நியூமரேட்டர் டினாமினேட்டரும் வராங்க இந்த இடத்துல. சோ tan 3 θ அப்படினா நீங்க நம்ம யூசுவலா tanக்கு எப்படி ஞாபகம் வச்சுப்போம்னா, tanக்கு என்ன எழுதுவோம், sin by cos ன்னு எழுதுவோம்ல. இன்னொன்னா சோ ரெண்டு தான் இருக்கறனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படிங்கற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா மேம்னா அப்ப அதை விட்டுருங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வருது. அப்ப நியூமரேட்டர் என்ன அப்படினா 3 tan θ minus tan cube θ divided by 1 minus 3 tan square θ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நீங்க ஐடியா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்படி வேணா நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். 3 - 1 இங்க ஒண்ணுமே இல்லாதனால 3 - 1 divided by 1 minus 3. ஃபர்ஸ்ட் மேல 3 - 1 கீழ 1 - 3. அப்ப ரிமைனிங் நான் ஃபில் பண்ணுவேன். என்ன ஃபில் பண்ணுவேன்னா, இப்போ இந்த இடத்துல நான் 1 மைனஸ் கீழ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து டிகிரி 1 ஒரு டிகிரி, அதுக்கு அடுத்தது கீழ போயிடுவேன் இப்படி ஜிக்ஜாக்கா. tan θ கீழ tan ஸ்கொயர் θ, இந்த இடத்துல அப்படியே tan cube θவா எழுதிடலாம். புரிஞ்சுச்சா நான் சொன்னது உங்களுக்கு? சோ 3 - 1 divided by 1 - 3. அப்புறம் டிகிரிஸ் இன்க்ரீசிங்ல tan θ கீழ tan ஸ்கொயர் θ மேல tan cube θ. அப்ப எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுக்குலாம் நான் கஷ்டப்பட முடியாது, டைரக்டாவே நான் மனப்பாடம் பண்ணிக்குவேன்னா திறமை இருந்தா அதை பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். பட் கம்ப்ளீட்டா பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணணும், அதான் விஷயம். ஓகேவா? சோ 6 வரைக்கும் இது செட் நம்பர் 2. இங்க நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல இன்னும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இதை வெரி வெரின்னு சொல்றேன்னா, ரிப்பீட்டடான சம்ஸ் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம வித் ட்ரிக் நான் சொல்லி கொடுக்க போறேன், டக்குன்னு பாத்துடலாம். ஓகே? சோ நம்ம இங்க பார்க்க போது தேர்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. தேர்ட் செட்ல மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3மே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடான சம்ஸ்ல வந்து கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா tan inverse of x plus tan inverse of y. பாருங்க இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்துக்கோங்க. அண்ட் 12th பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நீங்க படிச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடும் படிச்சுக்கணும். இப்போ क्वेश्चंसல எப்படி கேட்பாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேஸ் பண்ணி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கேட்க மாட்டாங்க, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஆன்சராவும் இருக்கும். சோ நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ளதை நீங்க எழுதணும்ங்கறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். வெரி சிம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் படிச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடும் படிச்சுக்கோங்க. இல்லனா ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் படிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் படிச்சுக்கோங்க நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்படியும் கேட்டு இந்த ஆன்சர் நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். I hope it is clear. So tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா x உம் y உம் கீழ இருக்கிற டினாமினேட்டர் இருக்குல அது less than 1 ஆ இருக்கணும். அப்பதான் 1 minus ன்னு சப்ட்ராக்ட் பண்ண முடியும், டினாமினேட்டர் 0 ஆகாது. அதே இந்த இடத்துல xy இந்த டினாமினேட்டர்ல இருக்குது greater than -1 ஆ இருக்கணும். அப்பதான் இது வந்து சப்ட்ராக்ட் ஆகாம கேன்சல் அவுட் ஆகாம இருக்கும். அதனால இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்னன்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல பிளஸ், இந்த இடத்துல மைனஸ். சோ நீங்க இத எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ரெண்டு tan கொடுத்திருக்காங்க, tan inverse xy ரெண்டு டேர்ம், ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஓகேவா? சோ பிளஸ் ன்னு இருக்கும்போது tan inverse ரெண்டு tan inverse கொடுத்தனால ஒரு tan inverse வெளிய போட்டுட்டு வேரியபிளா நீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரை கம்பைன் பண்ண போறீங்க. நியூமரேட்டர்ல என்ன போட்டுக்க போறீங்கன்னா x plus y. எங்க பிளஸ் இருக்கறனால இதே இடத்துல நீங்க பிளஸ் போட்டுறீங்க. அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கறனால இதே இடத்துல நீங்க மைனஸ் போட்டுறீங்க. தட் இஸ் நியூமரேட்டர்ல. சோ x plus y என்னென்ன வேரியபிள் இருக்கு? x y. இப்ப இது tan inverse நாங்க ஆல்ரெடி வெளிய எடுத்துட்டோம்னா எப்படி எழுதுவோம்? யூசுவலா x plus y தான எழுதுவோம். அதே மாதிரி இங்க tan inverse வெளிய எடுத்துட்டோம்னா x minus y தான எழுதுவோம். எழுதிட்டு divided by 1 minus xy. ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? x into y தான கொடுத்திருக்கோம். அப்ப 1 minus xy இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட், மேல மைனஸ் போட்டா கீழ பிளஸ், மேல பிளஸ் போட்டா கீழ மைனஸ். அப்ப நீங்க மேல உள்ளத ஞாபகம் வச்சிட்டாலே கீழ உள்ளத எழுதலாம். கிளியரா? சோ நெக்ஸ்ட் 2 tan inverse x. 2 tan inverse x is equal to ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலி. ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஃபார்முலாயும் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா இந்த xங்கிறது டினாமினேட்டர்ல x இருக்கு இல்லையா? அப்ப இந்த xங்கிறது -1க்கு 1க்கு உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ். அதாவது
இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல -1 இந்த இடத்துல 1 இதுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் வரும் 0 0.1 -0.1 சோ இது எல்லாமே வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் சோ தட் டினாமினேட்டர் எனக்கு 0 ஆகாது அதே மாதிரி இந்த இடத்துல அதேதான் இந்த கண்டிஷன் கொடுத்த மாதிரி -1க்கும் 1க்கும் பட் இன்க்ளூடட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா இன்க்ளூட் பண்றீங்க -1 கூட இருக்கலாம் க்ளோஸ்டு 1 கூட இருக்கலாம் சோ ஜஸ்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் கன்ஸ்ட்ரைன்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றோம் சோ இது வந்து ஃபார்முலால யூஸ் ஆகுமானா மோஸ்ட்லி கொடுத்திருப்பாங்க பட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சோ tan இன்வர்ஸ் 2x by 1 - x2 ஒரு ஃபார்முலா அதாவது இன்க்ளூட் ஆகாம இருக்கு இல்லையா -1ல இருந்து 1 இன்க்ளூட் ஆகாம இருந்தால் tan இன்வர்ஸ் x ஃபார்முலா என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 tan இன்வர்ஸ் x ஓகேவா அப்ப 2 tan இன்வர்ஸ் x tan இன்வர்ஸே வந்துட்டு இப்ப tan இன்வர்ஸ் நம்ம வெளிய எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் ஜஸ்ட் இதெல்லாமே லாஜிக்கே கிடையாது ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் சோ 2 tan இன்வர்ஸ் x நீங்க எழுதும்போது ஞாபகம் வச்சு டக்குன்னு எழுதுறதுக்காக 2 tan இன்வர்ஸ் x = tan இன்வர்ஸ் வெளிய எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் 2x தானே இருக்கும் டிவைடட் பை 1 இங்க பாத்தீங்கன்னா xy இருந்தனால xy ன்னு போட்டீங்க இங்க ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு அப்ப இங்க x2 ஏன்னா xy இல்ல நான் டபுளா வேணும் அப்ப x2 அவ்வளவுதான் சோ tan இன்வர்ஸ் 2x divided by 1 + 1 - x2 ஓகேங்களா சோ அதே இடத்துல sin வந்துட்டாலே சைன்னாலே எனக்கு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சைனா நான் சொல்றேன் இது இந்த சைன் SIGN சைன் சைன்னாலே பாசிட்டிவ் சைன் அப்ப tan மைனஸ் சைனா பாசிட்டிவ் ஓகேங்களா அப்ப அதேதான் 2x இந்த இடத்துல சைன் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா வெளிய எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 2x divided by 1 - x2 வராம 1 + x2 ஏன்னா சைன் இருக்கு சைன் இருந்தா பாசிட்டிவ் அண்ட் -1 to 1 க்ளோஸ்டு உள்ள இருக்கணும் அப்படிங்கறத ரெஸ்ட்ரிக்ஷன் சோ இந்த தேர்ட் செட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லனா ரிப்பீட் போட்டு திருப்பி பார்த்துட்டு பார்க்காம எழுதி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் செட் போயிடலாமா சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் செட் தட் இஸ் ஃபோர்த் செட் பார்க்க போறோம் இந்த ஃபோர்த் செட்ல பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ITF னா இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இவ்வளவு நேரம் பார்த்தது நம்ம ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்திருப்போம் கம்பைண்டா இங்க இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி மட்டும் பார்க்க போறோம் சோ இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்லயே நமக்கு மெயினா என்ன இருக்குன்னா பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு இல்லையா அதுலயே நமக்கு என்ன இருக்குன்னா டொமைன் சொல்லி ஒன்னு இருக்கு சோ இது ரெண்டும் வச்சு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆயிருக்கு மொத்தம் 6 ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு sin cos tan secant cosecant cot சோ இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒண்ண வச்சு நீங்க எல்லாமே ஈஸி ஒண்ணுமே இருக்காது sin இன்வர்ஸ் ஆஃப் sin θ = θ இப்ப sin இன்வர்ஸ் sin கேன்சல் ஆகி θ மட்டும் வருது அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பாருங்க cos இன்வர்ஸ் ஆஃப் cos θ = θ சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கேன்சல் ஆகி எப்ப எனக்கு θன்னு கிடைக்கும்னா this is true only when θ belongs to principal value branch இது வந்து அந்த principal value branch rangesல இந்த θ இருந்துச்சுனா இந்த θ வந்து எல்லா θவுமே இந்த principal value branchக்குள்ள இருந்துச்சுனா எனக்கு ஆன்சர் வந்து இன்வர்ஸும் நார்மலான ட்ரிகோனோமெட்ரியும் கேன்சல் ஆகி எனக்கு θ மட்டும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க sin ஆஃப் இதுக்கு என்ன வித்தியாசம் வெளிய sin இன்வர்ஸ் இருக்கு உள்ள sin θ இருக்கு இங்க வெளிய sin இருக்கு உள்ள இன்வர்ஸ் இருக்கு sin இன்வர்ஸ் x அப்ப இந்த மாதிரி அப்ப அடுத்து எப்படி இருக்கும் cos இங்க இன்வர்ஸ் வராதா cos இன்வர்ஸ் x is equal to எனக்கு அதுக்கும் வேல்யூ என்னவா தான் இருக்கும் x தான் இருக்கும் எப்ப இதெல்லாம் ட்ரூ அதே மாதிரி தான் மத்த எல்லாத்துக்குமே எழுதிக்கலாமா நீங்களே அப்ப this is true only when x belongs to domain of ITF என்ன சொல்லிருந்தேன் இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சோ xங்கிறது இந்த மாதிரி எப்ப எனக்கு கேன்சல் ஆகி x மட்டும் கிடைக்கும் அப்படின்னா x எனக்கு எங்க இருக்கணும் இந்த டொமைன்ல தான் எனக்கு வந்து எல்லா வேல்யூஸ்மே இருக்கணும் டொமைன்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல சைனோட டொமைன் என்ன க்ளோஸ்டு -π/2, π/2 இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா சோ அதுக்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும் தான் எனக்கு x வந்து இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இந்த ஃபார்முலாஸ் எந்த சம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன் அட்டாச் பண்ணி சோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்க லைக் பண்ணுங்க அண்ட் வேற எதுவும் ட்ரிக் ஃபாலோ பண்றீங்களா இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அது கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க சோ தட் எனக்கும் தெரிய வரும் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸ் 12th क्वेश्चन ஃபுல்லாமே ட்ரிக் வைஸும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பேஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணனும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் எனக்கு வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்கா இருக்கும் சோ நான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ற வரை மீட் யூ நெக்ஸ்ட் டைம் டேக் கேர் பை